Example 11.37 அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் integrals of in the form of integration e to the power of x into f of x plus f dash x into dx is equal to e to the power of x f of x plus c அப்படின்ற ஃபார்மில் தான் நம்ம வரும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 11.37ல evaluate the following integrals. First one integration e to the power of x பாருங்க 1 by x minus 1 by x square into dx. Second one integration of e to the power of x into sin x plus cos x into dx. Third one integration of e to the power of x into 1 minus x by 1 plus x square the whole square into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்து நம்ம இங்கே போட்டு பார்க்குறோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க? integration of e to the power of x இல்லைங்களா? e to the power of x by 1 by x minus 1 by x square into dx அப்படின்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் இருக்குது. டேக் f of x equal to 1 by x, இது f of x எடுத்துக்கணும். அடுத்தது ரெண்டாவது கொடுத்துருக்கிறத வந்து மைனஸ் 1 by x ஸ்கொயரை வந்து f dash x எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க f of xன்றது இது. அப்போ யூஸிங் த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார்முலா என்னது? இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of x into f of x plus f dash x into dx தான் நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருப்பாங்கண்ணே. அப்போ இது f of xன்னா இது f dash x நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ அதோட ஆன்சர் என்னவா வரும்? e to the power of x into f of x plus c. அப்போ கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது f of x இல்லைங்களா? இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of x ஃபஸ்ட்டு கொடுத்தது 1 by x வந்திருக்கு. ரெண்டாவது கொடுத்துருக்கு f dash x மைனஸ் 1 by x ஸ்கொயராக வந்திருக்கு. அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது ஈக்குவல் டு அப்போ e to the power of x into f of x. f of x எது? இது தானே. அப்போ f of xக்கு என்னது? 1 by x. அப்போ 1 by x ப்ளஸ் c, அதுதான் அதோட ஆன்சராக பார்க்கணும். அடுத்தது செகண்ட் ஒன் இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of x into sin x plus cos x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேக் f of x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு sin x எடுத்துக்கிறோம். அடுத்து f dash x வந்து நம்ம என்ன செய்யணும்? cos x ஆக எடுத்துகிட்ருக்கோம். அங்கே into dx கொடுத்துருக்காங்க. யூஸிங் த ஃபார்முலா இன்டெகிரேஷன் e to the power of x அப்போ f of x plus f dash x into dx equal to e to the power of x f of x plus c அப்படி தான் நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of x கொடுத்துருக்கிற சம்மில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து sin x வந்து f of x ஆகும் ப்ளஸ் f dash x cos x ஆகும் நம்ம எடுத்துக்கிட்டு இன்ட்டு பார்த்தோம்னா அப்போ e to the power of xக்கு e to the power of x போட்டுட்டோம். f of xக்கு எது இருக்குது? sin x இருக்குது. அந்த sin x தூக்கி போட்டுட்டு ப்ளஸ் c அப்படின்னு போட்டுறோம். இவ்வளோ தான், ரொம்ப சம் ஈஸி. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோன்றது மட்டும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? அந்த புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக நம்ம சம்மை போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ தேர்ட் ஒன் இன்டெகிரேஷன் e to the power of x into 1 minus x by 1 plus x square the whole square into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இன்டெகிரேஷன் e to the power of x 1 minus x the whole square தனியாகவும் 1 plus x ஸ்கொயரை தனித்தனியாகவும் கொடுத்துருக்கிறது ஹோல் ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. அப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு இன்ட்டு dx அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்புறம் அடுத்தது என்ன செய்கிறோம்? இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of xஐ போட்டுட்டு இந்த 1 minus x the whole ஸ்கொயரை a minus b the whole square ஃபார்மில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ 1 ஸ்கொயரை 1ன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? b ஸ்கொயருக்கு பதில் x ஸ்கொயர் அதையும் அப்படியே போட்டுடுறோம். மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் அதே 2x தான், மைனஸ் 2x வரும். இன்ட்டு dxன்னு போட்டுறோம். கீழே இருக்கிறத நம்ம 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ஓகேங்களா? இப்போ இப்படி போட்டுட்டோம்னா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of x இன்ட்டு இப்போது நம்ம 1 ப்ளஸ் எக்ஸ், அதாவது கொடுத்துருக்கிற டினாமினேட்டரை மேலே கொடுத்துருக்கிற அந்த பாட்டுக்கு எடுத்துக்கிறோம். எப்படி பாருங்கள், இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாரி ஒரு பார்ட்டாகவும் மைனஸ் போட்டுட்டு இந்த 2x இன்ட்டு இதை இப்படி வரும் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயரை இப்படி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி போட்டுக்கிட்டு இன்ட்டு dx அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of x அப்படின்னு போட்டுட்டு இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டு பை கீழே என்ன செய்கிறோம்? ஸ்கொயராக தானே இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், 2xக்கு 2x போட்டுக்கிறோம்.
இங்கே 1 + x த ஹோல் ஸ்கொயராக இதை போட்டுக்கிட்டு இன்ட்டு dxன்னு அப்படின்னு போடுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இப்போது இங்கே 1 + x²யும் இங்கே கீழே இருக்கிற 1 + x² மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிட்டோம்னா, அப்போ 1/1 + x² ரிமைனிங் இருக்குது இல்லைங்களா. அப்போ இன்டெகிரேஷன் e⁴x 1/1 + x² அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த 2x அப்படியே போட்டுக்கிறோம். 1 + x² த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இப்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்னது, எப்பயுமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். என்னதான் இன்டெகிரேஷன் ஆஃப் e⁴x into f(x minus f'(x) into dx equal to e⁴x into f(x plus c அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது f(x) ஆகும், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது f'(x) ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் e⁴x ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது 1/1 + x² மைனஸ் 2x/1 + x² த ஹோல் ஸ்கொயர் அது f'(x) ஆகும் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்ட்டு டிஎக்ஸ் அதுக்கு தான் நம்மளுக்கு என்னது இன்ட்டு டிஎக்ஸ் நீங்கள் வரும். இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு e⁴x f(x)ஓட ஆன்சர் தான் நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்முலாவில். அப்போ f(x)க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 1/1 + x² இல்லைங்களா. அப்போ e⁴x f(x)க்கு பதில் 1/1 + x² ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், இதை கொஞ்சம் எலாபரேட் ஃபார்மில் கொண்டு வரோம். அந்த சம்மு வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு வரல, இன்டெகிரேஷன் ஃபார்மேட்டுக்கு. அந்த இன்டெகிரேஷன் ஃபார்மேட்டுக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஃபார்முக்கு கொண்டு வரோம். என்ன ஃபார்முக்கு, இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் இது e⁴x into f(x minus f'(x into dxக்கு கொண்டு வந்தோம்னா, அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது e⁴x f(x plus c)ன்றதை நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இல்லைங்களா. அதனால் அந்த ஃபார்முக்கு இதை கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம், நம்ம சிம்பிளாக அழகாக போட்டுடலாம்.